முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வீடியோவ முதல் முறையா பார்க்குற நண்பர்கள், நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய நிஃப்டி எக்ஸ்பைரி வீக்லி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை இருந்தது செவ்வாய்க்கிழமை மாத்துனாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிற அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு இறக்கத்த தான் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.5% அளவுக்கு இறக்கத்த குடுத்துருச்சு. இதில செக்டர் வைஸா பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப புவரா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, மெயினா ஐடியும், ரியாலிட்டியும். ஐடி பார்த்தீங்கன்னா, 1% அளவுக்கு விழுந்துடுச்சு. அதே மாரி ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% அளவுக்கு விழுந்துருச்சு நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்இடிஏ. ஐஆர்இடியிலேருந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 கோடி அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. எது மூலமான்னு பார்த்தீங்கன்னா, QIP மூலமா ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஐஆர்இடிஏக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர்ல பெருசா ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1.25% அளவுக்கு இறக்கத்த தான் குடுத்துருக்கு. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ₹145ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நோக்கி தான் இந்த ஷேர் வந்து வந்துகிட்டு இருக்கு. மேபி கூடிய சீக்கிரத்திலே வந்து ஒரு ₹145 இல்ல ₹140க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ, அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அந்த டைம்ல அதில நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், கண்டிப்பா நான் நம்ம நண்பர்களுக்கு சொல்றேன். அடுத்து பாத் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் உலகத்தோட பணக்காரர். அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா, 46,790 கோடி யுஎஸ் டாலர்ஸ். எங்கப்பா! இத நான் வந்து இந்தியன் ரூபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா, அது வாய்க்குள்ளயே நுழைய முடியாத ஒரு நம்பரா இருக்குது. பாருங்க 41,46,132 கோடி ரூபாய் நண்பர்களே! இந்திய மதிப்புல. இந்த ரூபாய வச்சு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ ஃபுல்லா வாங்கிடலாம். டிசிஎஸ்ஸையும் ஃபுல்லா வாங்கிடலாம். இந்த மாதிரி நம்மளுடைய டாப் நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள வந்து மொத்தமாவே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு சொத்து மதிப்புள்ள ஒரு பணக்காரரா எலான் மஸ்க் அவர்கள் ஆயிட்டாரு. இப்படி இருக்குது இவரோட சொத்து மதிப்பு. இவர் வந்து பரம்பரை பணக்காரரா அப்படின்னு பார்த்தா, இல்ல. அதற்கான விடைய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2008ல நண்பர்களே, 2008ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிரைசிஸ் நடந்துச்சு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபுல்லாவே பேங்க்ரப்ட் ஆயி திவாலாகக்கூடிய, அதாவது மஞ்ச நோட்டீஸ் குடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாரு. அவருடைய வேல்யூ அப்ப வந்து 0 தான். இப்ப பார்த்தீங்கன்னா, "ஜீரோ டூ ஹீரோ" அப்படின்னு நமக்கு சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பார்த்துருக்கத ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது எலான் மஸ்க் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இவருடைய உழைப்பு அப்படி. தொலைநோக்கு பார்வை. அதாவது 2008லயே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எலக்ட்ரிக் கார் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன வேண்டாத வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எலக்ட்ரிக் கார் எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் வந்து சிரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லி, இப்ப நம்ம இந்தியாவுல பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, அமெரிக்கால பார்த்தா நாசா இந்த மாதிரியான அரசு தான் வந்து செயற்கைக்கோள் சேட்டலைட் அனுப்புறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பவே 2008லயே பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டா இவர் வந்து அதுல வந்து இறங்கிட்டாரு பிசினஸ்ல. ஆனாலும் அவருக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி மேல் தோல்வி தான். அதனால இருந்த சொத்து மதிப்பு எல்லா சொத்தையும் வித்து அந்த மாதிரி போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா நம்பர் 1 சக்சஸ்ஃபுல் எலக்ட்ரிக் காரா இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் டிராவல வந்து இவர் குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, கடின உழைப்புன்னு தான் சொல்லலாம். கடின உழைப்பு, கன்சிஸ்டன்ஸான ஒரு உழைப்பு. அது மட்டும் இல்லாம, இவரு வந்து பிசினஸ்ல மட்டும் தான் இந்த மாரி தொலைநோக்கு பார்வை இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. சொந்த லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இருக்கிறாரு. என்னடா அப்படி சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைட்ல காட்டுறேன் பாருங்க நண்பர்களே. இவருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 குழந்தைகள். எதுக்கு வந்து பிசினஸ் கூட இத வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் பார்த்தீங்கன்னா, Tesla வச்சிருக்கிறாரு. அப்புறம் SpaceX இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, Twitterர வந்து பேர் மாத்தி எக்ஸ்ன்னு வச்சிருக்காரு. இது வந்து நமக்கு தெரிஞ்ச கம்பெனிகள். இது மாரி தெரியாம எத்தனையோ பிசினஸ் வந்து இவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க போறாரு. இப்ப எலான் மஸ்க் அடுத்து இதெல்லாம் வந்து யார் பார்த்துக்குவா? அதுக்காண்டி இப்பவே தொலைநோக்கு பார்வையா சிந்திக்க ஆரம்பிச்சாரு. இன்னும் வந்து 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு நம்மளுடைய பிசினஸ் வந்து நம்மளோட குழந்தைகள் பார்க்கணுங்கிறதுக்காக 14 குழந்தைகள் பெத்துக்கிட்டாரு நண்பர்களே எலான் மஸ்க். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல தொலைநோக்கு பார்வையோட நாம வந்து சிந்திக்கிறப்ப, நம்மளாலயும் எலான் மஸ்க் அளவு மாதிரி கண்டிப்பா சாதிக்க முடியும். அப்படிங்கிற விஷயத்த இது மூலமா நான் நம்ம நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரோ.
இதில பார்த்தீங்கன்னா, ஐபிஓல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப புவரா தான் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கூட சேனல்ல சொல்லியிருந்தோம். ஆனா லிஸ்ட் ஆனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, புது புது ஹைய வந்து தொட்டுட்டு இருக்குது. தற்சமயம் கூட பார்த்தீங்கன்னா, இன்னையோட குளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹188 இவங்களுடைய ஐபிஓ லிஸ்டிங்ல இருந்து 88% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம, நவம்பர் 21 வர்ற வெள்ளிக்கிழமை வந்து இவங்களுடைய ரிசல்ட் வந்து வெளிய விடப் போறாங்க. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் ரிசல்ட்டு. பார்ப்போம் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு. அந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு மேல ஏறுமா? இல்ல இப்ப ஏறுன அந்த லிஸ்ட் கெயின் எல்லாத்தையுமே இழக்கப் போகுதாங்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸும், சில்வர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டு இறங்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, நானா நீயா யார் முதல்ல மேல உச்சத்துக்கு போப்போறான்னு சொல்லி சண்டை போட்டு ஏறிக்கிட்டு இருந்தது. இப்ப வந்து யார் பள்ளத்தாக்குக்கு முதல்ல வருவான்னு சொல்லி தொடர்ந்து ஒரு இறக்கத்த குடுத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாருங்க கோல்டோட பிரைஸ் வந்து 22 கேரட் கோல்டுக்கு 1 கிராமுக்கு வந்து ரூ. 140 இறங்கிடுச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய டிசம்பர்ல வந்து ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இருக்குது அமெரிக்காவுல. இதில பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரேட் கட் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குதுன்னு போலாகிட்டு இருந்துச்சு. ஒரு 60% அளவுக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஃபெட் ரேட் கட் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயம் தான் வந்து போலிங்ல இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஏற்றத்த குடுக்க முடியாம இருக்கு. கோல்டு ஏற்றத்த குடுக்கணும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையணும். ஆனா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதற்கு மேல இந்த வருஷத்துல குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையால தான், கோல்டு ரேட் வந்து தொடர்ந்து ஒரு இறக்கத்த குடுத்துட்டு இருக்குது. இது மட்டுமான்னு பார்த்தா, இல்லவே இல்ல. நம்மள நாட்டாம வேற சும்மா இருக்க மாட்டாராட்டுக்குது. யாரு? ட்ரம்ப் தான். என்னத்தையாச்சும் ஒண்ணு இப்ப ரீசென்ட்டா ஒரு 4, 5 நாளா வாய தொறக்காம இருந்தாரு. ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன ஏற்றத்த ஒரு 4 நாளா பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50 கூட சின்ன சின்ன ஏற்றத்த குடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா, நேத்து தான் வாய வச்சாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம எக்ஸ்பைரி வேற நிஃப்டி எக்ஸ்பைரி. சேர்த்து 2யும் சேர்த்து வச்சு அடிச்சு விட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டாம கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா, இனிமேல யாராச்சும் ரஷ்யா கூட அண்ணன் தண்ணி புழங்குனீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் 50% டேரிஃப் இல்லடா. இனிமேல் அவங்க எல்லாருக்கும் 500% டேரிஃப்ன்னு ஒரு புதுசா ஒண்ண கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல மறுபடியும் வந்து ஒரு சின்ன செல்லிங் பிரஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டாம வந்து வாய்ச்சொல் வீரர் கிடையாது, செயல் வீரர். சொன்னத கண்டிப்பா செஞ்சுருவாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, ஏற்கனவே ஓப்பனா வந்து இந்தியாவ வந்து த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்தியாவோட சேர்த்து பல நாடுகள் வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ, இனிமேல வந்து என்ன பண்ண போறாரு? நாட்டாமையோட அதிரடிகள் வந்து வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்து இருக்கும்னு தான் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம, இவர் வந்த வாய் இப்படி நம்மளுடைய நாட்டாம வாய வச்சதுனால, இப்போதைக்கு யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு 320 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து டெக் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹160 160 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல விக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 8% ஏற்றத்த குடுத்துருக்கு. என்னடா எல்லாமே சிவப்பா இருக்குது. உள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் பச்சையா இருக்காருன்னு பார்த்தா, இந்த விக்ஸ் வந்து பச்சையா இருக்கக்கூடாது நண்பர்களே. இது வந்து விக்ஸ் சிவப்பா இருந்தா தான் நமக்கு ஷேர் மார்க்கெட் ஏறும். இங்க பார்த்தீங்கன்னா, வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பச்சை கலர்ல இருக்குது. ஸோ, மார்க்கெட்டுக்கு அது நெகட்டிவ். பாருங்க எல்லாமே பச்சை. அமெரிக்காவுல ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்ல. லண்டன் ஆகட்டும், அப்புறம் யூரோப் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சகப்பா இருக்குது. ஸோ, இன்னைக்கு விழுந்த அடி நாளைக்கும் கன்டின்யூ ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு குறையணும்னா ஒரே வேல, நம்ம நாட்டாம வந்து நல்ல விஷயத்த சொல்லணும். அவர் எங்க நல்லத்த சொல்லப் போறாரு? பார்ப்போம். 0.5% தான் அடிச்சாங்க. பாருங்க ஜப்பான் மார்க்கெட்ட பாருங்க நண்பர்களே, அடிச்சு துவைச்சு காய போட்டு வச்சிருக்காங்க. இனிமே நாளைக்கு திரும்பவும் வந்து அடிச்சு தான் வெளுக்க போறாங்க. பாருங்க ஒரே நாள்ல 3% காலி நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இன்ஃபோசிஸோட சேர்மன் அவர்களான நாராயணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரத்துல வந்து 72 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து சைனால உள்ளவங்க மாதிரி 996 அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை பாருங்க. வாரத்துல 6 நாள் வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு நாளே 12 மணி நேரம்னா 6, 12 72 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுல தான் ஒரு நாட்டாம இருக்கிறாருன்னு பார்த்தா, நம்ம இந்தியாவிலயும் ஒரு நாட்டாம இருக்கிறாரு. சின்ன நாட்டாம. யாருன்னு பார்த்தா இவர் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு இந்த நியூஸ் ஒரு கொளுத்தி போட்டுறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து லாஸ்ட் இயர்ல டிசம்பர் நினைக்கிறேன். இந்த பிரைஸ்ல இருக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட ₹2000 ரேஞ்சில இருக்கும்போது இதே ஒரு விஷயத்த சொன்னாரு. நீங்க வந்து ஏன் வாரத்துக்கு 72 மணி நேரம் வேலை பார்க்க முடியாதான்னு. அவர் சொன்ன நேரத்துல இருந்து இறங்க ஆரம்பிச்சது. அது மட்டும் ஒரு காரணம் இல்ல. அதுவும் ஒரு காரணம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அடிச்சு பாதாளத்துல தள்ளி வச்சிருக்காங்க இந்த இன்ஃபோசிஸ் ஷேர. இந்த டைம்லயும் சும்மா இருக்காம ஒண்ணு கொளுத்தி போட்டிருக்காரு மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவர்கள். இது இன்னும் என்னலாம் ஆகப் போகுதோ?
பாருங்க. ஆனா, இவர் வந்து இப்படி ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. ஆனா, நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? அப்படியே இவர வறுத்து தாளிச்சு எடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்லலாம் வந்து காலையில 10 மணிக்கு வந்தா ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்க சொல்றாங்க. வாரத்தில வந்து 5 நாள் தான். ஸோ, நான் வந்து ஒரு 35 மணி நேரம் தானே இருக்கு. இந்த மாதிரி வேலை பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சைனாவ பாருன்னு சொல்றீங்களே! நீங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி யூரோப் பக்கம் பாருங்க. அப்படின்னு நெட்டிசன்கள் வந்து இவர நல்லா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து ஒரு ரூ. 1440 வந்துச்சுன்னா, அந்த டைமில் சில குவான்டிட்டிஸை வந்து கன்சிடர் பண்ணலான்னு இருக்கிறேன். மேபி இவரோட வாய் முகூர்த்தம் பழிச்சு அதுக்கும் கீழே போச்சுன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷம்தான். சில ஸ்டாக் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்விடியா நம்ம ஏற்கனவே வந்து பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டாட்காம் வந்து 2001, 2002 டாட்காம் பபுள் வந்து வெடிச்சு ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆன மாதிரி மேபி அடுத்த கிராஷ் வந்து ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் மூலமாக வரலாம் அப்படின்னு ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்விடியா வந்து மெயினாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஏஐக்கு வந்து தேவையான சிப்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்விடியா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா என்விடியா வந்து தொடர்ந்து 1% 2% இறக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ரீசன்ஸால் மேபி வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்துச்சுன்னா புது இன்வெஸ்டர்களுக்கு வாய்ப்பு. நாட்டாம ஒரு பக்கம் ஷேர் மார்க்கெட்டை ஏறோடாமல் இறக்கி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஐ பபுள் இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் பயத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பதட்டமாகவே இருக்குது நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெகட்டிவான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 7 மாதத்தில் ரொம்ப லோவான ஒரு ப்ரைஸுக்கு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $90,000 விட கீழே வந்துருச்சு. $90,000 கம்மியானு பார்த்தா இல்லை. கிட்டத்தட்ட பாருங்கள் நண்பர்களே, 81 லட்சம் ரூபா ஒரு பிட்காயினோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 81 லட்சத்துக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. சில நாட்களுக்கு முன்னாடி இதே நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிட்காயின் வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டானு பார்த்தா தற்சமயம் வரை இல்லை. ஏன்னா ஒரு ரெகுலேட்டரி கண்ட்ரோலில் இது இல்லை. அதனால் வந்து தற்சமயம் வந்து என்னுடைய கருத்து இது வந்து ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டிசிக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நூமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்சமயம் இருக்க ப்ரைஸ்லேருந்து இது வந்து ஒரு 60% வந்து விழுதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நண்பர்களே $540. ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 10-15% வந்து விழுந்து தான் கிடக்கு. இங்கேருந்து இன்னும் ஒரு 50%ன்னா கிட்டத்தட்ட $240, $250 ரேஞ்சுக்கு வந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நூமா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா 60%ன்றது வந்து ரொம்ப ஒரு இறக்கம். ஸோ இந்த ஜிஎம்டிசியை வந்து வச்சிருக்கிற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக அந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து இந்த நியூஸை கொஞ்சம் காதில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கேன்ஸ் டெக்னாலஜி நம்மளுடைய இந்தியாவிலே வந்து செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய இந்தியன் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து இவங்க இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வந்து இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்களுக்கு லாகின் பீரியடுன்றது இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எப்போ லிஸ்ட் ஆச்சுன்னா காட்டுறேன் பாருங்கள். நவம்பர் 2022 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஐபிஓலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அங்கேருந்து இந்த தற்சமயம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மடங்கு ஏறி இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, ஒரு $587 பேஸ் ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா $5,900 ரேஞ்சில் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் தான். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் புக் நடக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்கள் நண்பர்களே, இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சவங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அருமையான ஒரு சப்போர்ட். ஒரு இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஏன் மேற்கொண்டு அதே மாதிரி தான் வந்து சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்தால், அதாவது ஒரு ₹5,700 ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்தால் திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சப்போர்ட் எடுக்கலைன்னா அடுத்து மேற்கொண்டு இந்த ஷேர் வந்து சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் நல்ல ரிசல்ட்டே தான் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் நண்பர்களே, இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100% வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தற்சமயம் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு. வேறு ஒன்றும் இதில் ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் தற்சமயம் வரை இல்லை. அப்புறம் நண்பர்களே, இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பல நல்ல தகவல்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.